ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வாரத்தில் ஆண்கள் எத்தனை முறை தாடியை ஷேவ் செய்யணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாள் முழுக்க ஓடுறதால தூசி, எண்ணெய், அதுக்கப்புறம் கிருமிகள், இறந்த சரும செல்கள் நம்மளோட முகம் தாடியில் குவிஞ்சிரும். இந்த விஷயங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு மக்கள் தங்களோட முகத்தையும் தினமும் ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணுறாங்க, தாடியையும் சேர்த்து இது மாதிரி வாஷ் பண்ணுறாங்க. இப்போல்லாம் ஆண்கள் தாடி வச்சுக்கிறதுக்கு தான் அதிகமாக ஆசைப்படுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே சிறந்த ஒரு ஸ்டைலாக கருதப்படுது. அதனால தான் பெரிய தாடியோடு இருக்கக்கூடிய அதிக எண்ணிக்கையினால ஆண்களை நாம் பார்க்க முடியுது. பலர் தாடியை பல மாதங்களாக வளர்த்து ஷேவ் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் பலர் தாடியை தினமும் ஷேவ் செய்வாங்க. ஷேவ் செய்யறதுன்றது மக்கள்கிட்ட விருப்பமாக இருக்கலாம், ஷேவ் செய்யாததுன்றது நிறைய மக்களோட விருப்பமாக இருக்கலாம். ஆனால் சரும ஆரோக்கியத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. தினமும் ஷேவ் செய்யறதுல சருமத்துக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்குமான்னு பார்க்க போனால், வாரத்துக்கு ஒரு முறை ஷேவிங் செஞ்சாலே போதுமானது அப்படின்றது தான். அமெரிக்கன் அகாடமி ஆஃப் டெர்மட்டாலஜி அசோசியேஷனோட அறிக்கையின்படி நாள் முழுக்க ஓடுறதால தூசி, எண்ணெய் எல்லாமே நம்மளோட சருமத்தில் படிஞ்சிடும். இந்த விஷயங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு நாம் தாடியை ஷேவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, பெரிய தாடி வச்சுக்கிட்டு தினமும் சரியாக பராமரிக்கலைன்னா சரும துளைகள் அடைப்பு ஏற்பட்டு சருமத்தில் எரிச்சல் ஏற்படும். இது நீண்ட நாட்கள் செஞ்சுட்டு வரதன் மூலிமா சருமத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆய்வில் ஆண்களோட தாடி அதிக கிருமிகள் கொண்டதாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களோட முகம், அதுக்கப்புறம் தாடியை நல்லா கழுவி ஈரப்பதமாக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க தோல் டாக்டர்கள். தோல் வகைக்கு ஏற்ப மக்கள் சோப்பு, ஃபேஸ் வாஷு, கிளென்சர் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். இதுக்கு வெதுவெதுப்பான தண்ணீரை பயன்படுத்தினாலும் போதுமானது. நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு, கிருமி, இறந்த செல்கள் வெளியேற்றப்படும். நீங்கள் பெரிய தாடி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, வச்சிருந்தாலும் பரவாயில்ல, தினமும் உங்களோட முகத்தை கழுவணும். இது குறித்து ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, தினமும் தாடியை ஷேவ் பண்ணலாமா கூடாதா? ஹெல்த் லைனோட அறிக்கையின்படி நீங்கள் எவ்வளோ அடிக்கடி ஷேவ் செய்கிறீங்களோ அது நிலையான விதி கிடையாது. நீங்கள் தாடி வச்சுக்க விரும்புகிறீங்கன்னா, சுத்தமான தோற்றத்தை விரும்புகிறீங்கன்னா, அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது தான். இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் ஒவ்வொரு நாளும் ஷேவ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரேசர்கள் உங்களோட தாடியை வெட்டுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் உங்களோட தோலில் பிளேடை நீங்கள் பயன்படுத்தும் போது அது தோல் செல்களோட அழுக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்க ஆரம்பிக்குது. அத்தகைய சூழ்நிலையில் தோல் குணமடைய நேரம் கொடுக்காமல் மறுபடியும் நீங்கள் தினமும் ஷேவ்ஸ் பண்ணுறீங்கன்னா இது உங்களோட தோலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் குறைஞ்சபட்சம் ஷேவ் செய்யணுன்னா கூட 2 நாளைக்கு ஒரு தடவை ஷேவ் செய்கிறது ரொம்பவே நல்லது. இதை தான் எல்லாருமே பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.